காலை வணக்கம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனிய வாய்ந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் மீ வருணன் அண்ட் உங்கள் தோழி சௌமியா அவர்கள். அது என்ன உங்கள் தோழி? நான் உங்களுக்கும் தோழி தானே. காலை வணக்கம் வரும். எங்கள் தோழி சௌமியா அவர்கள். உங்கள் தோழி எங்கள் தோழி அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஏன் எதை பத்தி பேச போறோம்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நாட்டுல பெரும் பிரச்சனை. ஐயோ, பெரிய பிரச்சனையை பத்தி பேச போறோமா இன்னைக்கு? அதுவும் பாத்தீங்கன்னா வந்து நியூஸ்ல வந்து வாரத்துல ஒரு நாளாவது வந்து ஹெட்லைன்ஸாவே வந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நதிகள் அப்படிங்கறத வந்து நம்ம எந்த அளவுக்கு புனிதமா வந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தோமோ எந்த அளவுக்கு வந்து மதிப்பு கொடுத்துட்டு இருந்தோமோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறிட்டு வருது. எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு சமூகம் பாத்தீங்கன்னா வந்து தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி அந்த சமூகத்தை மாத்துது, அந்த கல்ச்சரே மாத்துது அப்படிங்கிறத நம்ம வீட்டில் இருக்க அந்த பிளாஸ்டிக் தண்ணி கேன் மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாருமே ரிவருக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டில் வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து தண்ணி அனுப்பிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் தேவையில்லப்பா, நாங்கள் எல்லாருமே வந்து தண்ணி பாட்டில் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு கல்ச்சர் மாறி இருக்கு. அப்படின்னா ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற விழாவே நம்மளாம் கொண்டாடுறது இல்லை அப்படிங்கிறது உண்மை தானே. ஏன்னா தண்ணி இல்லை, ரிவர்னா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு இருக்குது, ஆத்தங்கர மரமே அப்படின்னு சொல்லிட்டு. போக இதே நிலமையில போயிட்டு இருந்தா ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய சின்ன பசங்களாம் அந்த பாட்டில் அப்படி ஒரு வார்த்தை வருது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிரும். நம்ம கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெரிய பில்டிங் காமிச்சு அதுதான் ஆறு அப்படின்னு வந்து சொல்ற மாதிரியான நிலைமை தான் இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ரிவர்ஸ் வீக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்தா இந்த ரிவர்ஸ் வீக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்றாங்க. 24 நவம்பர்ல இருந்து 27 நவம்பர் வரைக்கும் இந்த ரிவர்ஸ் வீக்கை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க பேசுறதுக்கு அப்படின்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு பொறுப்பான இந்த விஷயத்துக்காக போராடிட்டு இருக்க ஒருத்தர் வந்து அப்புறம் வந்து பேச போறாரு. பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவாக்கிக்கலாமே மைண்ட். நம்ம தெளிவாகிறோம்னா வந்து உடலும் உள்ளமும் பகுதியில ஒரு முத்திரையை வந்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம். வணக்கம். நலம் தரும் முத்திரைகள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது மான் முத்திரை. மான் முத்திரை என்பது நம்மளுடைய பற்களுக்கும் பல்லீறுகளுக்கும் அதை ஒட்டிய உமிழ்நீர் சுரப்பு மற்றும் செரிமான பகுதிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவுகளை சரி செய்யக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உமிழ்நீர் நன்றாக சுரப்பதற்கு உதவி செய்யும். ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய ஜீரணம் என்பது, இரண்டாவது ஜீரணம் என்பது நம்மளுடைய வாயில் நடக்க வேண்டும். முதல் ஜீரணம் கைகளில் நடக்க வேண்டும். கைகளில் நன்றாக பிசைந்து அதன் பிறகு வாயில் நன்றாக மென்று அதன் பிறகு மூன்றாவது செரிமானம் தான் நம்மளுடைய வயிற்று பகுதியில் நடைபெறும். ஆனால் இன்றைக்கு நமக்கு பெரும்பாலும் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, அந்த உணவை விழுங்க ஆரம்பிச்சிடறோம். விழுங்குவதனால் நேரடியாக மூன்றாவது செரிமானத்திற்கு உணவு செல்வதனால் நிறைய நமக்கு தொந்தரவுகள் வருகிறது. அதை சரி செய்ய வேண்டுமென்றால் முதலில் கைகளில் நன்றாக பிசைந்து, இரண்டாவது வாயில் நன்றாக மென்று கூழாக்க வேண்டும். உணவை வந்து நம்ம விழுங்க வேண்டும், தண்ணீரை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அதை நாம் முறையாக பின்பற்றினாலே பெரும்பாலான நோய்கள் நம்மை விட்டு ஓடிவிடும், அல்லது நோயே வராமல் இருக்கலாம். நொறுங்க தின்றால் 100 வயது என்று ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நொறுங்க தின்பதற்கு நமக்கு பற்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லவா? பற்கள் உறுதியாக இருப்பதற்கு நாம் சில உபாயங்களை கையாள வேண்டும். ஏனென்றால் பற்களை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்பது தான் சிறந்தது. நாம் வந்த பின்பு, அந்த நோய் வந்த பின்பு, பற்களில் பிரச்சனைகள் உருவான பின்பு அதில் வந்து நம்ம வந்து ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் தீர்வுகள் வந்து பல்லை பிடுங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த முத்திரை, மான் முத்திரை, உங்களுக்கு மிகவும் உபயோகமாக பற்களையும் பல் ஈறுகளையும் கெட்டிப்படுத்துவதற்கு உபயோகமாக இருக்கும். மான் முத்திரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் நடு 2 விரல்கள் இருக்கக்கூடிய மேல் கோட்டினுடைய அந்த நுனி பகுதியில் இந்த மாதிரி நம்மளுடைய பெருவிரலினுடைய நுனியை வச்சு மற்ற 2 விரல்களையும் இப்படி மான் கொம்பு மாதிரி நீட்டியிருக்கணும். பக்கவாட்டில் பார்த்திங்கன்னா இப்படி மான் மாதிரியே இருக்கும். 2 கைகளிலும் செய்ய வேண்டும். இந்த முத்திரையை செய்யும்போது நம்மளுடைய பெருவிரல் நுனியில் இருக்கிற இடத்துல துடிப்பை உணர வேண்டும். ஒரு துடிப்பு அப்படின்னா அப்படியே மெதுவாக நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் மெதுவாக ஒரு இருதய துடிப்பு மாதிரி அப்படியே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வச்சு கை அப்படியே வச்சுக்கலாம். குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக ஒரு 40 நிமிடம் வரைக்கும் நம்ம இந்த முத்திரையை செய்யலாம். பெரும்பாலும் பற்கள் சம்பந்தப்பட்ட முத்திரைகளை செய்வது என்பது இரவு நேரத்தில் செய்வது உங்களுக்கு மிகவும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கை விரல்களில் நடுவிரலும் மோதிர விரலும் அப்படியே லேசாக வளைச்சி, பெருவிரல் வந்து அப்படி நேராக கொண்டு வந்து நுனியில் தொடும். அதாவது அந்த மேல் கோட்டு இருக்கு பாருங்கள், பெருவிரல் இப்படி வரும்போது இந்த இடத்துல மேல் கோடு தான் வரும். அந்த மேல் கோட்டினுடைய மத்தியில் 2 விரல்லையும் தொடுற மாதிரி பெருவிரலை நீங்கள் ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கோங்க. 2 கைகளையும் செஞ்சுட்டு மற்ற 2 விரல்களையும் அப்படி நீட்டி பிடிக்க வேண்டும். இந்த மாதிரி நீட்டி பிடிச்சிங்கன்னா இதுக்கு வந்து மான் முத்திரை அப்படின்னு பேர்.
மான்முதிரையினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளமில்லா சுரப்பிகளை சீர் செய்யும். அதனால் வந்து நம்மளுக்கு உடம்புல எப்போவுமே இந்த சுரப்பிகள் சீராக இருந்தாலே அகம்பாவம் இருக்காது. அகம்பாவம் மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகாமல் தடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உமிழ்நீர் சீராக சுரப்பதற்கு உபயோகமாக இருக்கும். ஏனென்றால் நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய உணவு பழக்கம் எல்லாமே மாவு பொருட்களை சார்ந்து இருக்கிறது. மாவு பொருட்கள் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது உமிழ்நீர் சுரப்பு குறையும். அதனால தான் என்னென்னா எப்போவுமே மாவு பொருட்களை சாப்பிடும்பொழுது பச்சை மிளகாய், வெங்காயம், தயிர் போன்றவற்றை நாம் வந்து நம்மளுடைய உணவில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், வெளிநாட்டில எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லையே எப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுடைய உணவு பழக்கத்துக்கும் பல நாடுகளில் இருக்கக்கூடிய உணவு பழக்கத்துக்கும் அந்த உமிழ்நீர் சுரக்கும் தன்மையில் தான் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உணவு சாப்பிடும்போதும் அந்த உணவில் வந்து இருக்கக்கூடிய அந்த சரிவிகித உணவு அப்படின்னம்னா உமிழ்நீர் சுரப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை அந்த உணவில் நம்ம செஞ்சுருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சப்பாத்தி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தி கூட வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வச்சுக்குவோம், நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சுக்குவோம், மாங்காய் ஊறுகாய் வச்சுக்குவோம். இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். இந்த ஏற்பாட்டுக்காக தான் நம்மளுடைய உணவு முறை இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கிறோம். நம்ம ஆனால் எப்போவுமே வந்து நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கை முறைக்கும் வந்து என்ன காரணம்னு கண்டுபிடிக்காமையே இதெல்லாம் வந்து நம்ம ஒதுக்கி வைக்கிறது மிகவும் தவறான ஒரு பழக்கம். நீங்கள் ஒரு விஷயத்தை தவிர்க்கிறீர்கள் என்றால் அதில் தெளிவான அறிவு இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை பின்பற்றுவது மிகவும் சிறந்தது. இப்போ நம்ம இந்த முதிரைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல முத்திரை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? பொதுவாக வந்து இந்த மெடிடேஷன் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சா நம்மளுடைய மைண்ட் வந்து கொஞ்சம் ப்ராடன் அப் ஆகும். நிறைய விஷயங்களை வந்து பொறுமையா வந்து யோசிப்போம். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம எடுத்த உடனே வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்காம நல்லா தெளிவா வந்து யோசிச்சுட்டு தான் முடிவு எடுப்போம் அப்படின்னு லேட்டரல் திங்கிங் வரும் அப்படிங்கிறீங்களா? நம்ம ரிவர் ஃப்ளோ கூடயும் அதை கம்பேர் பண்ணிடலாம். அதாவது ரிவர்ஸ் வீக் இல்லையா இன்னைக்கு இந்த மாதிரி முத்திரைகள்லாம் செய்யறதுனால அந்த பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ஒரு வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு ரிவர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த முத்திரையெல்லாம் வீட்டிலேயே பண்ணுங்க, சும்மா உட்காந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தானே, ஏன் கஷ்டமா? அதான் நீங்க அழகா அதை வந்து ரிவர் கூட வந்து கம்பேர் பண்ணிட்டீங்க. என்னோட நீங்க சொன்ன மாதிரி வந்து பிளட் வெயின்ஸ், இந்த நரம்புகள் மாதிரி தான் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இந்த நதிகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இதே மாதிரி நிறைய கம்பேர் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு பிரேக் எடுத்து சொல்லித்தரேன். கண்டிப்பா. புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக் அகெயின். இனியவை என்ற நிகழ்ச்சியை புதியுகம் FM ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த காலை வேளையில். வருண் அண்ட் சௌமியா கூட. சௌமியா, எல்லாருக்குமே பிடிச்ச பகுதின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதாவது இந்த ஃபுட் பகுதி. எல்லாருக்கும் வந்து சாப்பாடுனா வந்து பிடிக்கும். அது வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் வந்து ஆரோக்கியமான சாப்பாடு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒரு ட்ரெண்டுக்காக என்ன பண்றாங்க, நல்ல உணவே வந்து பாட்டில் பண்ணி வித்தா இல்லை ஒரு கண்டெய்னர்ல வச்சு வித்தா அதுதான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி எல்லாம் சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க. பட் இயற்கையில் அந்த காலகட்டத்தில இருந்தே அந்த உணவு வந்து செஞ்சு வந்துட்டே இருப்பாங்க, ஒரு முறையில், ஒரு கரெக்டான முறையில் இல்லையா? அப்படி ஒரு உணவு தான் ஒரு ஓல்டான ஒரு ட்ரிங்க் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வைன், இயற்கையான வைன் பத்தி தான் இன்னைக்கு புதுச்சேரி சரவணன் அவர்கள் பேச போறாரு இல்ல, செஞ்சு காமிக்க போறாரு. ஓகே, அதிலே பாத்தீங்கன்னா வந்து ஃபர்மெண்டட் வைன், சாதா வைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருந்து. பட் அவர் வந்து இயற்கையான வைன் பத்தி சொல்ல போறாரு. ஸோ ஹெல்த்தியா இருக்க போது அதை பத்தி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு இயற்கை ஒயின். இது எப்படி செய்யலாம்னு முன்னாடி இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். திராட்சை பழச்சாறு, ஊற வைத்த கோதுமை பால், தேன் பால் அல்லது வெள்ளைப்பாகு, எலுமிச்சை சாறு. இப்போ இந்த எலுமிச்சை சாறு வந்து இதில் தண்ணி கலந்து தான் அதை அரைச்சிருக்கிறோம். அதனால் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், 4 நாளைக்கு வைக்கலாம், 5 நாளைக்கு வைக்கலாம்னு நினைக்காதீங்க. சீக்கிரமாக கெட்டுடும். இது அன்றைக்கி செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்றதுக்கு உண்டான ஒயின். இது ஒயினில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான சத்துக்களும் எல்லா விதமான பலன்களும் இது கிடைக்கும். அதாவது முகம் பொலிவடையும், கலர் மாறும், உடல் கலரே மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த திராட்சையில் கூட இந்த திராட்சை சாறுன்றதை விட இது செறிவூட்டப்பட்ட திராட்சை சாறுன்னு சொல்லலாம். அதான் ஒயின் அப்படின்னு மாற்றி சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் வந்து எந்த விதமான ஆல்கஹால் கண்டென்ட்டும் இதில் இருக்காது. இப்போ இந்த கோதுமை பால் எப்படி எடுக்குதுன்னா, ஊற வைத்த கோதுமையிலேருந்து நான் ஒரு 12 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் கோதுமை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும்.
அப்புறமா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி திரும்ப ஒரு தடவை அரைச்சி அதை வந்து துணியிலையோ இல்லை வந்து வடிகட்டியில் தான் இந்த கோதுமை பால். இந்த கோதுமை பால் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா கீழே வந்து அந்த மாவு வந்து தங்கிடும். அது தங்காத அளவுக்கு எடுத்து உடனே பயன்படுத்தணும். உடனே பயன்படுத்தும் போது எல்லாமே நல்ல சுவையோடு வரும். ரொம்ப நல்ல விருந்தினர்களுக்கு முதல்ல கொடுக்குற ஸ்டார்டர் ட்ரிங்க் சொல்கிறோம்ல, முதல்ல கொடுக்கக்கூடிய ஜூஸ் இதுவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்டேஸ் பண்ணும், உடல் தெம்பை கொடுக்கும், ஆற்றலை இது பண்ணும், ரத்தத்தை சுத்திகரிக்கும், எல்லா விதமான வேலை செய்யும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து சர்வரோக நிவாரணி மாதிரி ஒரு பெரிய மருந்து. இது சாப்பிட்டு வர ரொம்ப உடம்புக்கு நல்லது. முதல்ல வந்து கோதுமை பால் முதல்ல ஊற்றணும். காரணம் என்னென்னா, இது இப்போ அரை மணி நேரம் ஆனால் கூட அந்த கோதுமை பால் வந்து அடியில் வந்து செடிமெண்ட் தங்கிடும். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் திராட்சை சாறு இதில் ஊற்றிக்கிறோம். ஏன்னா இந்த பால் தங்கியிருக்குது இல்லையா, அந்த பால் தங்காத மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் திராட்சை சாறு மேலோட இதை ஊற்றிக்கிறோம். ஊற்றி இதை கலந்து இதை சரியாக இது பண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ மீதி இருக்கிற திராட்சை சாறை இதில் ஊற்றி கலந்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய உணவுப் பொருட்கள் பண்ணும்போது காம்பினேஷன் வித்தியாசமாக வரும். நிறைய கூட்டு உணவுப் பொருள் பண்ணியிருப்போம். அதாவது வந்து பருப்பு வகையும் பழமும் இது வரைக்கும் பண்ணலை. இப்போ வந்து இது வந்து தானிய வகையும் பழங்களும் சேர்த்து பண்ணுறோம். தேவையான அளவு தேன் பால் இதில் ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு வந்து எந்த சுவை அதிகமாக வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். சப்போஸ் திராட்சை சுவை அதிகமாக வேணும்னா திராட்சை சுவை எடுத்துக்கலாம். இல்லை திராட்சை சுவை கம்மியாக இருக்கணும், இது திராட்சை ஒயின் மாதிரி தெரியக்கூடாது, இது வந்து முளைக்கட்டி தானியத்தோட பால் மாதிரி தெரியணுனாக்க கோதுமை பால் அதிகமாக ஊற்றிக்கலாம். சுவைக்கு இப்போ வந்து தேன் பால் அதிகமாக ஊற்றிக்கலாம். எலுமிச்சாரும் புளிப்பு வேணால் எலுமிச்சாறு அதிகமாக ஊற்றிக்கலாம். எலுமிச்சாறு எவ்வளோ காலம் அதிகமாக ஊற்றிங்க அது மாதிரி அந்த ஒயின் டேஸ்ட் மாறும். நம்ம உடலுக்கு எப்படி போய் சேர்ந்தாக்க உடனடியாக குளுக்கோஸ் ஆற்றலை பெருக்குமோ அது மாதிரி இந்த எலுமிச்சாறு இதை குளுக்கோஸை மாற்றிடும் உடச்சி. இப்போ சுவையான இயற்கை ஒயின் தயாராக இருக்குது. இப்போ சுவையான இயற்கை ஒயின் தயாராக இருக்குது. இதை குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல உணவு இது. இது வந்து பெண்கள் சாப்பிடும்போது கர்ப்பப்பை கோளாறுலாம் தீர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. சௌமியா, அந்த வைன் பற்றி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. இந்த கிரேப் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் குடிச்சிட்டே இருக்கலாம் தெரியுமா. அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும். சில ஃபுட்ஸ்லாம் வந்து உடனே பிளட்டாக மாறிடும்னு சொல்லுவாங்களா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வைன் அதாவது வந்து அந்த கிரேப் ஜூஸில் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வைன்னால வந்து ஸ்கின் கொஞ்சம் பளபளப்பாகும். அடுத்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் அங்கே தானே வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் வந்து கேர்ள்ஸ்க்கு தானே கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். பாய்ஸ்க்கு மட்டும் இருக்கிறதா? உங்களை விட நாங்கள் கொஞ்சம் கேர் அதிகமாக பட்டுறோம். எனவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் வீக்கில் ரிவர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிற வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியாவில் இது வரைக்கும் விலை மதிக்க முடியாத வைரம்லாம் வந்து இந்தியாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாமே எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் பெட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நான் வைரத்தெல்லாம் வந்து அங்கே போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல, வைரத்தோட ரொம்ப ப்ரெஷியஸான விஷயம் வந்து ரிவர் அப்படிங்கிற ஒரு கருத்து பதிவு பண்ணுறதுக்காக தான் நான் சொன்னேன். டைமண்டோட ப்ரெஷியஸ் ஆனது ரிவர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து வாட்டர் தண்ணீர் அப்படின்னு சொன்னால் சுருங்க சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா. ரன்னிங் கிறிஸ்டலை பற்றி பேசுகிறீங்க. எனவே பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசுறதுக்காக, இந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காகவும் அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்த ரிவர்ஸ் வீக்ல அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சூப்பரான கெஸ்ட் வராரு. ரொம்ப பொறுப்பான நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு குட்டி பிரேக் அப்புறமா புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வை இன்று. வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க வித் அஜய் வருண் நான் அஜய் சாமியா. நம்ம முன்னாடியே வந்து ப்ரீஃப் பண்ண மாதிரி இன்னைக்கு வந்து நதிகள் வாரம், அதாவது வந்து ரிவர்ஸ் வீக் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணணும். அதனால வந்து நம்ம கொஞ்சம் ப்ரீஃபா சில விஷயங்களை வந்து சொல்லிடலாம். என்ன அப்படின்னா வந்து வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபெடரேஷன் இதோட இந்திய கிளை, அதுக்கப்புறம் இன்டாக், சான் டிஆர்பி, டாக்ஸிக் லிங்க், இந்த மாதிரியான தன்னார்வ அமைப்புகள் நிறைய சேர்ந்துதான் இந்த நதிகள் வாரத்தை பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து டெல்லியில வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து சொல்லலாம். அதனால இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான இயர் இந்த நதிகள் வாரத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டெல்லியில இதுக்கான கான்ஃபரன்ஸும் வந்து நடக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 24 நவம்பர்ல இருந்து 27 நவம்பர் வரைக்கும் இந்த நதிகள் வாரம் வந்து அனுசரிக்கப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அதுக்கப்புறம் இந்த நதிகள் சம்பந்தமா திட்டம் தீட்டுறவங்க, நிபுணர்கள், ஆய்வாளர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து கலந்துக்கிறாங்க. இந்த வாரம் முழுக்க இதை பத்தி நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. நைஸ். இதனால வந்து நிறைய குட் அவுட்கம்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா
நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நதியை பற்றி நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தாயை சுற்றி தான் வந்து ஒரு சமூகம் உருவாகுது, ஒரு ஃபேமிலி உருவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நதியை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிவிலைசேஷன்ஸே வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதான் வந்து ஒரு பேசிக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இக்காலஜிக்கல் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நதிகள் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லலாம். 19வது நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நதிகளுக்கான முக்கியத்துவத்தை வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் போக போக தான் பார்த்திங்கன்னா வந்து நதிகள்னால் வந்து அது நம்மளோட நரம்பு அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் அது ஏதோ வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்லாம் போடுறதுக்கான ஒரு சாக்கடையோ இல்லை குப்பையெல்லாம் கொட்டுற மாதிரியான ஒரு இடமோ இல்லை மணல் அள்ளி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இடம் மாதிரியும் நிறைய பேர் மாற்றிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? யா இது மாதிரி நீங்க சொன்ன இந்த சப்டைட்டில்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து நியூஸ்ல கேள்விப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால இது வந்து இந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் நதிகள்லாம் வறண்டு போனாலும் அதை நம்மள சும்மா விட்டுறது இல்லை. அந்த வெட்லாண்ட்ஸை சுற்றியும் இன்னொரு ஈக்காலஜிக்கல் சிஸ்டமும் உருவாயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நதிகள் நம்மளுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. நம்ம தான் அதை புரிஞ்சுக்க மாட்டோம். ஸோ இந்த நாளில் நம்ம கிட்ட வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்ததுக்காக யார் வந்திருக்கா? ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. தமிழக உழவர் முன்னணியிலிருந்து கி வெங்கட்ராமன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். நன்றி ஐயா. இந்த ரிவர்ஸ் வீக் அப்படிங்கிறது வந்து எதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அண்ட் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நீங்கள் முதல்ல சொன்னது மாதிரி அரசாங்கம் நடத்தலை, சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதை நடத்துகிறாங்க. இதனுடைய முக்கியத்துவம் வந்து கிட்டத்தட்ட இல்லைங்கிற அளவுக்கு போனதுனால தான் இதை முன்னெடுத்து போகணுங்கிற தேவை வந்து இந்த ஆண்டிலேருந்து அதை நடத்துகிறாங்க. இந்தியாவில் அதுக்கான ஆறுகள் வாரம் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் தொடங்கியிருக்கிறாங்க. தொழில் புரட்சின்னு சொல்கிறோம்ல, தொழில் புரட்சிக்கு பிறகு ஆறுகள் உட்பட எல்லா இயற்கை நிலையங்களும் கூட இயற்கை எல்லாமே ஒரு பயன்பாட்டு பொருளாக மாறி போச்சு. இப்போ நீங்கள் சாதாரணமாக அந்த பார்லான்ஸில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிமா. நேச்சர் அதனுடைய இயற்கையினுடைய ஒரு கூறு தான் மனிதர்கள். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா, நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாமே இவருக்காக உலகம் படைத்தது எனக்காகன்னு பாடிக்கிட்டு இருக்கிறார். அதனால் வந்து என்னென்னா, இவர் தனக்கான ஒரு பயன்பாட்டு பொருளாக அதை பார்க்கறது, ஒரு பொருள் அது. இது என்னையும் உன்னையும் உலகத்தில் கூடிய எல்லா உயிரினங்களையும் வாழ்வித்து கொண்டிருக்கிற இது ஒரு சிஸ்டம், இது ஒரு அமைப்பு என்பதை விட்டுட்டு இது ஒரு பொருள். அந்த பொருளை பயன்படுத்துவேன், அந்த பொருளை வந்து அசுத்தப்படுத்துவேன், அது ஒரு வெறும் பொருள் என்பது போல் அந்த ஆறை பார்க்க, நீர்நிலைகளை பார்க்க ஆரம்பித்த பிறகு தான் இதை பற்றிய முக்கியத்துவமே போயிடுச்சு. எனவே அது கிட்டத்தட்ட வந்து அது திரும்பி தாக்க ஆரம்பிச்சிருக்கு. இயற்கையை நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு மேலே தட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா திரும்ப அதை தாக்கும். அது இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. எனவே இந்த சூழலில் ஒரு தற்காப்பு நிலையிலிருந்து தான் மனிதர்களும் கூட ஒரு தற்காப்பு நிலையிலிருந்து தான் ஆறுகளை பாதுகாக்கணும் என்ற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அது கூட அரசாங்கம் செய்யலை, சில அது பற்றிய ஒரு அறிவுள்ள விழிப்புணர்வு உள்ள ஒரு தொண்டு சார்ந்த அமைப்புகள் தான் அதை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான் வச்சுங்க, மக்களுக்கு நல்லது தான். அது ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு இல்லையா? ஒரு பொருளாக வந்து நதிகளை வந்து மனிதன் பார்க்க ஆரம்பிச்சான். எந்த ஒரு விஷயத்து மேலே சொந்தம் கொண்டாடுறாங்களோ அதைத்தான் வந்து ஒரு பொருளாக நமக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் சென்டர் ஆஃப் பாயிண்ட், நம்மளை சுற்றி தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு, நம்மளுக்காக தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. அதை முதல்ல மாற்றிட்டாலே எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான விஷயம் தான் இல்லையா? அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்து நதிகள் சார்ந்து இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் மொத்தம் 7 பெரிய நதிகளும் அதுக்கப்புறம் 400க்கும் மேற்பட்ட சின்ன நதிகளும் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் பொழுது நதிகளை இணைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாத்தியமா? சாத்தியமும் இல்லை, சரியும் இல்லை. இது வந்து நான் 2 வகையிலையும் நான் சொல்கிறேன். இந்த ஆறுகள் இணைப்பு என்பது KL ராவ் காலத்திலேருந்து, மிக முன்னாடியிலேருந்து, இன்னும் சொல்ல போனால் பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து இதை பற்றிய கனவுகள் உண்டு. பாரதியார் கூட கங்கையும் காவிரியும் இணைக்கணும்லாம் பாடியிருக்கிறார். அதெல்லாம் ஒரு கனவு. அதை செயல்படுத்துறதுக்குன்னு இறங்கி பார்த்தீங்கன்னா 3 வகையில் அதில் பிரச்சனை இருக்குது. ஒன்று ஒரு அரசியல் பிரச்சனை, 2வது பொருளியல் பிரச்சனை, 3வது சூழலியல் பிரச்சனை. இந்த 3 வகையான இதையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய கேடுகள் தான் அதிகம். அதனால் அதில் வந்து இன்னும் சொல்ல போனால் சாத்தியக்கூறே குறைவானது. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இப்போ அங்கேருந்து இப்போ வடக்க இருக்கக்கூடிய ஆறுகளையும் தென்னக நதிகளையும் இணைக்கிறது அப்படின்னு சொன்னால் 2 பார்ட்டாக அதை சொல்லுவாங்க. இந்த தென்னக பகுதிகளை முதல்ல இணைக்கிறது, அதே மாதிரி வடக்கு நதிகளை அதுக்கு பிறகு இணைக்கிறது அப்படின்னு 2 பார்ட்டாக சொல்லுவாங்க. பெனின்சுலார் கான்செப்டாக, அதுக்கு பிறகு கேஞ்சஸ் இதுன்னு. இதில் வந்து பிரம்மபுத்திராவோ கங்கையோ இது பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அது ஒரு சர்வதேச பிரச்சனை. அவர்கள்ட்ட அது ஒரு வல்லான் வகுத்ததே வாய்க்கால் தான். இப்போ நீங்கள் வந்து பிரம்மபுத்திராவில் அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்தினாலும் கூட கட்டி முடிச்சுட்டு இன்றைக்கி அதை பற்றி அறிவிப்பு வந்துடுச்சு.
செயினா வந்து கட்டிட்டாங்க. நான் மின்சாரத்துக்கு தான் கட்டுறேன், தண்ணியை திரும்ப விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது டைவர்ட் பண்ணி ஒரு அணையை கட்டி ஒரு இம்பவுண்ட் பண்ணிங்கனாலே அதனுடைய தன்மைகள் மாறும். ஒவ்வொரு ஆறுக்கும் அதனுடைய pH வேல்யூ வேறு, அதனுடைய எக்கலாஜிக்கல் தன்மைகள் என்பது வேறு, அதுக்குள்ளே வாழக்கூடிய உயிரினங்களுடைய தன்மைகள் வேறு. இதையும் கங்கையில் வாழக்கூடிய அதே மீன் வந்து காவேரியில் வாழ முடியாது. கங்கையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளே மனிதர்களுக்கு வேறையாக இருக்குது. அதனால் வந்து எது வேணால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்டு போகலாம். ஆனால் அது வந்து ஒரு அன்றாட இதாக பண்ணிக்கொள்ள முடியாது. குறிப்பாக உயிரினங்களால் முடியாது. மனிதர்கள் வந்து செயற்கையாக சில மூளையை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், அதை நம்ம விரும்புகிறோமே தவிர நாம் விரும்புகிற போது நாம் சில உணர்வுகளை உருவாக்கிக்கிறோம். அந்த மாதிரிலாம் மிருகங்களுக்கு முடியாது, மற்ற உயிரினங்களுக்கு முடியாது. அப்போ என்ன ஆகுன்னா அதனால் வந்து அந்த சூழலியல் பாதிப்பும் அதிகமாக இருக்கும். பொருளியல் வழியில் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபா செலவாகக்கூடியது. ஒரு 20 ஆண்டுன்னு சொல்கிறாங்க, ஒரு 30-35 ஆண்டு கூட ஆகலாம்னு வச்சுங்க. இது ஒரு ஃபேஸ்ட்டாக செலவு பண்ணுறோம் அப்படின்னா கூட அதனுடைய செலவுகள் அதிகரிச்சுட்டே போகும். நம்ம வந்து சாதாரணமாக பார்க்குறோம், ஒரு வீடு கட்டுற திட்டம், ஒரு பாலம் கட்டுற திட்டம்னு வச்சா கூட அது வந்து ஒரு வருஷம் தள்ளி போச்சுன்னா கூட அதனுடைய காஸ்ட்டு எஸ்கலேட் ஆகிடுது. அது அப்போ வந்து இது ஒரு 40 வருஷம் 50 வருஷம் தள்ளி போக போக இந்த 12 லட்சம் கோடிங்கிறது வந்து கூடுதலாக ஆகிடும், பல மடங்கு ஆகிடும். இது என்ன ஆகும்னா இது அதனால தான் சொல்கிறேன், புரியாமல் சொல்லுகிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, சூதாக சொல்லுகிறவர்கள் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இது வந்து 12 லட்சம் கோடி என்பதை அரசாங்கம் செலவு செய்ய போவதே கிடையாது. நீங்கள் சாலையில் வந்து டோல்கேட்டை வச்சு ப்ரைவேட்டை வசூல் பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் இவ்வளோ பெரிய திட்டத்துக்கு வந்து அரசாங்கம் செலவு பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்பாவிகள் கூட நம்ப மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா பிபிபிங்கிற பேரால், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ங்கிற பேரால் மெல்ல அதை வந்து அரசு கையிலேருந்து தனியார் கைக்கு போயிடும். ஆறுகளை தனியார் மயப்படுத்துவதனுடைய பின்னணியான திட்டம் இருக்குது. ஆறுகளை தனியார் மயப்படுத்துறது, அதுக்கு அந்த சூழ்ச்சி திட்டம் தான் இதுக்கு பின்னால் இருக்குது. எல்லாமே தேசியமயம், எல்லாமே வந்து அரசாங்கத்தினுடைய இதுன்னு வந்த பிறகு இது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கட்டத்தில் எங்களால் முடியல, வயபிள் இல்லை, பியூரோக்ராட்டிக் இது இருக்குது, ரெட்டபிசம் இருக்குது, அதுக்கு இதுன்னு சொல்லிவிட்டு ப்ரைவேட்டுக்கு மாற்றுறது என்பது ஒரு போக்காக இருக்குது. எனவே அது போகும். மூணாவது, இப்போ நீங்கள் வந்து அது சுற்றுச்சூழல் வகையில் முடியாது அப்படிங்கிறது வந்து இன்னொரு டெக்னாலஜிக்கலாகவும் ஃபீஸிபிளாக இருக்காதுங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நீங்கள் அங்கேருந்து வந்து பம்ப் பண்ணி மேலே கொண்டு வரணும், தண்ணியை பல இடங்களில் கொண்டு வரணும், அல்லது குடஞ்சி கொண்டு போகணும், மலைகளை குடஞ்சி கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகிறதுக்கான வந்து மின்சார தேவை என்பது இன்றைக்கி இருக்கிற இந்தியாவினுடைய மின்சாரத்தை மொத்தமும் நிறுத்திட்டு இந்த ஒரு திட்டத்துக்கு பயன்படுத்தணும். இந்தியாவினுடைய இன்றைய மின்சார உற்பத்தி முழுவதையும் அதுக்கு பயன்படுத்தினாதான் நீங்கள் வந்து அந்த கங்கை காவிரி இணைப்பு என்பதெல்லாம் சாத்தியம். இது ப்ராக்டிக்கலாக முடியாது. எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒரு வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய பல்புக்கு கூடிய மின்சாரத்தை கூட நிறுத்தினா தான் அதை செய்ய முடியும். நீங்கள் வந்து அதை 40 வருஷமாக ஃபேஸ்ட்டாக செஞ்சாலும் அதுதான். ஏன்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உற்பத்தி அதிகரித்து செய்ய போகிறீங்க. என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதில் வரக்கூடிய மின்சாரத்தை வச்சு நாங்கள் அதை பண்ணிடுவோங்கிறாங்க. சாத்தியமே கிடையாது. முதல்ல தொடங்கும் போது மின்சாரம் வேணும், அந்த மின்சாரத்துக்கு வந்து இருக்கிற மின்சாரத்தை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ ஏற்கனவே மின்சார பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு, அது நம்மளை இன்னும் பாதிக்கும். இது வந்து இன்னொன்று என்னென்னா, வந்து கடைசி பகுதியில் தமிழ்நாடு இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்கே உற்பத்தி ஆகிற ஆறு என்பது தாமிரபரணி தவிர எதுவும் கிடையாது. எனவே இணைஞ்சால் நல்லது தானேன்னு தமிழ்நாட்டில் பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் தமிழ்நாடு இந்தியாவின் சாக்கடையாக மாறிடும். இந்தியாவினுடைய அத்தனை கழிவுகளும் அந்த ஆறுகளின் வழியாக வந்து இங்கே கடைசியாக அது மாறும். எனவே எந்த வகையில் பார்த்தாலும் இது வந்து சரியில்லை, சாத்தியமில்லை. சார், ஒரே ஒரு சின்ன சப் கொஷன் சார். இப்போ நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த சீனா கட்டின அந்த டேம் பற்றி வந்து சொன்னீங்க, ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் இதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிலச்சரிவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சார் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இதனால் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? உத்தரகாண்ட் பார்த்தோமே நம்ம கண்ணு முன்னாடி. உத்தரகாண்ட் பார்த்தா என்னது, அது மேன்மேட் டிசாஸ்டர். அது வெள்ளம் வந்து அழிச்சிருச்சின்னு நம்மளாம் சொல்லிக்கிறோம். இந்த முள் குத்திருச்சின்னு சொல்லிக்கிற மாதிரி, இது முள் மேலே நம்ம காலை வச்சுட்டு முள் குத்திருச்சு பாருங்க, அந்த மாதிரி நாம் செய்துட்டு அது வந்து மழை வந்து வெள்ளம் வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை வந்து எங்கெங்கே வைக்கக்கூடாதோ அங்கெல்லாம் வந்து அணைகள் கட்டி செயற்கையாக தேக்கி அதுக்கான பண்ணாங்க. அப்போ அதனுடைய விளைவு தான் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வந்து ஊரே அழிச்சிருச்சு. அது பிரம்மபுத்திரா எப்பயுமே ஒரு சோதனையான ஆறு. கடுமையான வெள்ளம் வரும். பெரும்பாலும் அஸ்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு துயரமான இடத்துல வந்து பிரம்மபுத்திரா நல்லாவும் இருக்கும், துயரமும் ஏற்படுத்தும். அந்த மாதிரியான இதை வந்து அதிகப்படுத்தும்.
அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு மேலே தண்ணி வந்துருச்சு, அவங்களுடைய எலக்ட்ரிக்கல் உற்பத்தி செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து மூழ்கிறோம் அப்படின்னா டக்குன்னு திறந்து விட்ருவாங்க. கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்குது. நடுவில் ஒரு அணையை வச்சிட்டிங்கனாலே அது ஒரு மேன்மேடு இது வந்துடுது. அப்போ வந்து இயற்கையான ஓடக்கூடியதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவர்களுடைய பொலிட்டிக்கல் டெசிஷன் அது, அல்லது அவங்களுடைய டெக்னிக்கல் டெசிஷன். அது நம்ம வந்து அதில் பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும். உண்மையிலே ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வரும். இந்த அஸ்ஸாம் போன்ற இடங்களில் மிகப்பெரிய பாதிப்பு வரும். அதனால தான் இந்திய அரசாங்கம் அதை மறுத்தாங்க. அது வேண்டாம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவர் பெரிய வல்லரசுங்கிறதுனால நான் பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டாங்க. உலகம் எதுவும் கண்டுக்கல. அது நடந்துருக்கு. வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ்ல கூட வந்து நதிகள்லாம் இருக்கு, ரிவர்ஸ் இருக்கு. அதே மாதிரி சாட்டர்ன் இருக்கு இல்லையா, அதோட மூன்ல பாத்தீங்கன்னா வந்து ரிவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது கூட தண்ணி கிடையாது, மீத்தேனால செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் முதல்ல இங்க இருக்கிறத சரியா பாதுகாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்பேஸ்ல போய் தேடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தான் வருது இல்லையா? இடத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்கே இல்லாம போறதுக்கான எல்லா விஷயமும் பண்ணிட்டு இல்லாத ஒரு இடத்துல போய் தேடுறது அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஒரு முட்டாள்தனம் தான். இங்க இருக்கிறத முதல்ல பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல நிறைய விஷயம் பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு குட்டி பிரேக் அப்புறம் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பேசலாம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவாய் என்று